நாகர்கோவில் ஸ்பெஷல் கல்யாண வீட்டு அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எங்கள் ஊர்லலாம் கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் அவியல் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியலுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கியிருக்காங்க. என்ன காய்கறிலாம் பார்க்கலாம். கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, சேனக்கிழங்கு, மாங்காய், அவரைக்காய், தடியங்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வச்சு இன்றைக்கி அவியல் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நீளமாக குச்சி குச்சியாக கட் பண்ணிக்கிடணுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி போடுங்க. தண்ணியில் கட் பண்ணி போடணும், நல்லா கருத்துரும். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி விட்டு வேக வச்சு விடணுங்க. ஒரு டம்ளர் தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு விடணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம குலுக்கி விடணுங்க. இதுக்கு மசாலா 4 பச்சை மிளகா, பூண்டு 4-5 பல் பூண்டு, வெங்காயம் 4-5 வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ மாங்காய் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கிடலாம். குலுக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணுங்க. நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடணும். லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி தயிர் ஆட் பண்ணணுங்க. கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடணும். அந்த பச்சை வாடை போனதும் நம்ம இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து தயிர் ஊற்றினோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப நேரம் ஆனாலும் புளிப்பு வராது. நம்ம சூட்டோடு தயிர் விட்டு கிண்டி வச்சோம்னா கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டு நம்ம தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எங்கள் ஊரில் கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அவியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.